ஸ்ரீ குருபியோ நமக. எல்லாம் அல்ல நமது குருநாதர் காஞ்சி பெரியவர்களோட பரிபூர்ண அனுகிரகத்துல குறிப்பா நடமாடும் தெய்வமா நம்ம கிட்ட விளங்குகின்ற பாலபிரிவாளோட அனுகிரகத்துல அவரோட ஆக்கியப்படி ஆவணி மூலத்துல உலகத்துல எங்கேயுமே இல்லாம சேஷாத்ரி மகானுக்கு ரத உற்சவமானது ரதமானது பண்ணி இப்ப பெரியவா கையால கொடி அசைச்சு இப்ப தொடக்கம் நடைபெற போகிறது. பெரியவா இப்ப அனுகிரக பாஷணம் கொடுக்க போறா. முதல்ல அவ பூர்ணகும்பம் கொடுத்து பெரியவாளுக்கு மரியாதை, அடுத்தது வேத சமர்ப்பணம், நாத சமர்ப்பணம், பெரியவா அனுகிரக பாஷணம் எல்லாம் ஒரு 45 மினிட்ஸ்க்குள்ள எல்லாரும் முடிஞ்சிரும். யோ வேதாதோ ஸ்வர ப்ரோக்தோ வேதாந்தே பிரதிஷ்டிதः தஸ்ய பிரதிஷ்டேன ஸ்வய பரஸ்ய மகேஸ்வரா. ஓம் ஆனோ भद्राकृता भोजन्तु विश्वतो दग्धासो अपादीतास उद्भिदाः. சுற்றுனை வேதியன் ஜோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைதொழ நம சிவாயவே. पर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां சுடராழியம் பல்லாண்டு படைபோர் பக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு. பெரியவா நமஸ்காரம். இந்த தேர வடிவமைச்ச சபதிவதா அத கோஆர்டினேட் பண்ணது நம்ம திருவிடைமருதூர் தேர பண்ணின மகேஷ். பெரியவா அனுகிரக பாஷன். गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परम ब्रह्म तस्मै श्री गुरु अशोक காஞ்சிபுரம் என்பது ஞானத்தை வாரி வழங்கக்கூடிய இடம். ஞானத்திற்கு ஞானத்தை வாரி வழங்கக்கூடிய இடம். அப்படி அந்த காஞ்சிபுரம் தொடர்புடைய சேஷாத்ரி சுவாமிகள் விஷ்ணு காஞ்சிபுரம் அங்கு வசித்த வீட்டினை நம்முடைய மகா பெரியவர்களுடைய ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகளுடைய அருளாணையின் வண்ணம் அங்கு ஒரு வேதம் படித்த கோபால தீட்சிதர் என்பவரை அங்கு வசிக்கச் செய்து அவருக்கு மாதா மாதம் அவருக்கு வேண்டிய சன்மானத்தை ஆனந்த விகடன் அந்த திருத்தல யாத்திரை எழுதிய பரணிதரன் அவர்கள் மூலமாக மாதா மாதம் பெரியவாரிடத்திலே வந்து அவருக்கு சன்மானம் அளிக்கப்படுகிறது என்பதை சொல்லி அப்படி ஒவ்வொரு மாதமும் அந்த சேஷாத்ரி சுவாமிகளுடைய வசித்த வீட்டினுடைய பராமரிப்பினை பெரியவாருடைய நேரடி கண்காணிப்பிலே அந்த நடத்திய விதம் இதை நாம் நேரையே பார்த்துருக்கோம். வருவார், அவர் பரணிதரன் வருவார், அங்கே பெரியவாழ்கிட்ட இருக்கிறவா சொல்லுவார். அந்த கண்ணனோ இன்னொருத்தரோ யாரோ பாலு யார் இருப்பாளோ பெரியவாழ்கிட்ட சொல்வா, வந்திருக்கார் சேஷாத்ரி சுவாமிகள் வீட்டில் இருக்க அது சம்பாவனை கொடுக்கறதுக்காக வந்திருக்கார் அப்படின்னு பெரியவாழ்கிட்ட சொல்லி அந்த பணத்தையும் காமிச்சு கொடுப்பா. இதோ கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி. அப்படி அந்த சேஷாத்ரி சுவாமிகளுடைய நினைப்பு என்பது ஒவ்வொரு மாதமும் பெரியவாருடைய சந்நிதியிலே அப்படி விசேஷமாக நடைபெற்றது. பால் பிரிண்டன் என்பவரை வெளிநாட்டு அன்பரை பெரியவா செங்கல்பட்டில் இருக்கும் பொழுது காஞ்சிபுரம் வந்தவாசி அடுத்த செங்கல்பட்டிலே பெரியவா அங்கு முகாமிட்டிருந்த பொழுது
வெங்கட்ரமணி என்று ஒரு பக்தர் அழைத்து வந்தார். சொப்பனத்திலே பெரியவா அவர்களுக்கு தரிசனம் அளித்து அந்த பால் பிரிண்டன் அவருக்கு முதல் நாளே தரிசனம் அளித்து அவர் அடுத்த நாள் வரும் பொழுது, நேற்றைய தினம் நான் விடுதியிலே சென்னையிலே தங்கியிருந்த பொழுது எனக்கு தெரிந்த உருவம் இதுதானா என்று ஆச்சரியப்பட்டு அந்த பால் பிரிண்டனுக்கு ஆன்மீக விளக்கங்களை அளித்து அவர் எனக்கு மேலும் மேலும் ஞானம் வளர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பொழுது, ஞானத்திற்கு வழிகாட்டக்கூடிய இடமாக பெரியவாள் தெரிவித்த இடம் திருவண்ணாமலை. அப்படி அந்த திருவண்ணாமலைக்கு பெரியவாள் சொன்ன விதத்திலே அந்த பால் பிரிண்டன் அவர்கள் சென்று இந்த ரமண மகர்ஷி அவர்களை சந்தித்து அவர்கள் மூலமாக அந்த தத்துவ சாஸ்திரத்தை பற்றிய விளக்கத்தினை வளர்த்து கொண்டு ஆங்கிலம் பேசக்கூடிய மேலை நாட்டு பல்வேறு அன்பர்கள் அந்த திருவண்ணாமலைக்கு வரத் தொடங்கினார்கள். அதிகரித்தது. 1980களிலே அந்த பால் பிரிண்டனை சார்ந்தவர்கள் பலரும் காஞ்சிபுரத்திலே சங்கர மடத்திற்கு மகாபரிவாளை தரிசிக்க வந்தார்கள். அந்த சமயத்தில் நம்மளும் கூட இருந்தோம். அந்த இடத்துல இவர்கள்லாம் பால் பிரிண்டன் வழி வந்தவர்கள். இவர்களெல்லாம் தத்துவ சாஸ்திரத்தை, அத்வைதத்தை விரும்புகிறார்கள், சாதனை புரிகிறார்கள். அவர்களெல்லாம் இந்த தவ வாழ்க்கையினை கொண்டாடுகிறார்கள் என்றெல்லாம் அவர்களுடைய பால் பிரிண்டனை சார்ந்தவர்கள்லாம் வந்தார்கள். அந்த பெரியவாளால் ஞான மார்க்கத்திற்காக மேலை நாட்டினருக்கு, குறிப்பாக பால் பிரிண்டன் அவர்களுக்கு சொன்ன அந்த ரமண மகர்ஷி அவர்களை பத்திரமாக பாதுகாத்தவர் சேஷாத்ரி சுவாமிகள். அந்த திருவண்ணாமலையிலே பல நாடுகளிலிருந்து வரக்கூடிய அன்பர்களை அன்பினால், பாசத்தினால், அக்கறையினால் அவரை பத்திரமாக அவர்களை பாதுகாத்தவர் இந்த சேஷாத்ரி சுவாமிகள். அப்படி அந்த சேஷாத்ரி சுவாமிகள் காமகோடி வம்சத்தை சார்ந்தவர். நர்மதா கரையிலிருந்து இங்கு வந்த குடும்பத்தை சார்ந்தவர். அப்படி அந்த காஞ்சிபுரத்திற்கும் காமகோடி வம்சத்திற்கும் தொடர்புடைய திருவண்ணாமலையிலே ஞான மார்க்கத்திற்கு பிரச்சாரத்திற்கு முக்கியமான கிழக்கையும் மேற்கையும் ஞானத்தினால் இணைத்த அந்த ஞான வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருந்து பல்வேறு அன்பர்களுடைய வாழ்க்கையிலே ஏழ்மையை போக்கி, நோயினை போக்கி, இவருடைய அதிசயங்களால், சேஷாதி சுவாமிகளுடைய அதிசயங்களால் பல்வேறு மக்களும் ஏழ்மையிலிருந்து விடுபட்டு, ரோகத்திலிருந்து விடுபட்டு, அப்படி ஒரு பாமர மக்களுக்கும் பரமனின் அருளை கிடைப்பதற்கு ஒரு ஆச்சரியத்துடனும் எளிமையாகவும் இருந்து இவர்களுடைய ஆன்மீக பணி அமைந்தது. அங்கெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில பார்த்தீங்கன்னா, அவரோட பழகினவரே நம்மள்கிட்ட சொல்லியிருக்கார். திருவண்ணாமலையில இருந்து சேஷாத்ரி சுவாமிகளோட பழகினவரே பல்வேறு சம்பவங்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி பலருடைய இந்த வகுப்பு அந்த இதுன்னு இல்லை, அனைத்து மக்களுக்கும் அந்த அவர்களுடைய மன கஷ்டம் தீர்வதற்கு, பொருளாதார கஷ்டம் தீர்வதற்கு, வியாதி நோய் நொடிகள்லாம் தீர்வதற்கு அவ்வளவு ஒரு சிறந்த பணியாக அமைந்திருக்கிறது. அது இந்த மணிக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் எப்போ வருவாரோ, பேசுவாரோ, என்ன செய்வாரோ. அப்படி மக்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய
அந்த சக்தி படைத்த அவருடைய ஊராக விளங்குவது இந்த ஊர். உங்க ஊருடைய ஊர் இந்த வள்ளூர். அப்படி இந்த வள்ளூரிலே தேடி பிடித்து மகாலட்சுமி அந்த அம்மன் அறக்கட்டளை, இந்த அம்மா பல்வேறு கோவிலுக்கு செய்தவர்கள், செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த ஊருக்கு வந்து தேடி பிடித்து அந்த காமகோடி குளக்கரை அன்னைக்கு வந்தபோது பார்த்தோம். ஒரே வான வேடிக்கை, அந்த ஊர்ல வான வேடிக்கை எல்லாம் நடத்தி அந்த ஊர்ல அந்த குளத்தங்கரையிலே இதெல்லாம் வந்து மக்களுக்கு இறைவனின் பால், சாஸ்திரங்களின் பால், சாதுக்கள் சான்றோர்களின் பால் இருக்க வேண்டிய அன்பு, மரியாதை, பற்று இவற்றை தன்னுடைய அரிய செயல்களால் நிரூபித்து காட்டியவர் சேஷாத்ரி சுவாமிகள். அப்படிப்பட்ட அந்த வள்ளூரிலே அதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். பல ஊரிலே ராமருக்கு கோவில் இருக்கிறது. தற்பொழுதுதான் அயோத்தியிலே அவர் பிறந்த ஊரிலே 500 வருஷத்தினுடைய அயராத பணியின் காரணமாக மறுபடியும் அவருடைய இடத்திலே கோவில் அமைந்திருக்கிறது. ஆகவே அவரை சேஷாத்ரி சுவாமிகளை திருவண்ணாமலையிலே கொண்டாடினாலும் காஞ்சிபுரத்திலே போற்றினாலும் அவர் பிறந்த ஊரிலே அதற்குரிய கௌரவம் அளிக்கப்பட வேண்டும், அதற்குரிய பெருமை உலகறிய செய்ய வேண்டும் என்பதற்கான இந்த பெரும் முயற்சி சிறப்பாக அமைந்திருக்கிறது. அந்த குக்கிராமத்திலே அழகிய சென்னையிலே அமைப்பது போன்று மொசைக்கு அந்த ஃபேனு லைட்டுடன் போட்டு அந்த மண்டபத்தை அமைத்து கிராமத்திலே நகரத்தினுடைய வசதிகளுடன் கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் கட்டி அந்த ஊரை புதுப்பிப்பது, கோவிலை புதுப்பிப்பது மாத்திரமல்ல, அந்த பழைய ஊரை புதுப்பிப்பது. அப்படி அந்த விதத்திலே ஊரை புதுப்பிக்கக்கூடிய பணியாக அந்த பணியிலே அவருடன் சார்ந்து பலரும் விசி உட்பட, அதாவது சுப்பிரமணியம் உட்பட பலரும் சேர்ந்து இணைந்து அதிலே பணியாற்றி அதற்காக கார்த்திக்கு, ரம்யா பலரும் அங்கிருந்து வெளிநாட்டிலிருந்தும் அதற்குரிய தான தர்மங்களை செய்து அதுதான் இப்படி அவர் கண்ணும் கருத்துமாக இருக்கிறதுனால அதுல வரலை பதம். இப்படி அந்த பழுவூர் என்பது கிராமங்கள் புது பொலிவினை, அதற்குரிய இடத்தை இதன் மூலம் பெற்று வருகின்றன. இந்த இடத்திலே அந்த கோவிலை திருப்பணி செய்து அந்த சேஷாத்ரி சுவாமிகளுக்கான மண்டபத்தை, அருமையான மண்டபத்தை, அன்றைக்கு ஒரு தினம் வந்திருந்தோம் போன வருஷம், வந்து வான வேடிக்கையோடு வந்து எல்லாரும் உற்சவ மேடை எல்லாம் அமைத்து கச்சேரி செய்து அன்னதானங்கள் செய்து, ஆகவே கிராமத்திலிருந்து மக்கள் தேவையில்லாமல் நகர்ப்புறம் நோக்கி நகர்வதை தடுக்கக்கூடிய விதமாகவும் நகர்ப்புறத்தினுடைய வசதியினை கிராமத்திலேயே அளிக்கக்கூடிய விதமாகவும் இந்த ஒரு பணி அமைந்திருக்கிறது. அந்த கோவிலை புதுப்பித்திருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய சுந்தர வதனம், அந்த ஆன்மீக வதனம் சேஷாத்ரி சுவாமிகளுடையது, சுந்தர வதனம் பெருமாளுடையது. அந்த பெருமாளுடைய கோவிலை மகா சம்பிரோட்சணம், ஆஸ்தீகம் பல்வேறு சிவன் கோவிலுக்கு செய்து பெருமாள் கோவிலுக்கும் செய்து அந்த அத்வைத தரிசனத்தை, பெரியவாளுடைய அத்வைத தரிசனத்தை பின்பற்றுவதனாலே கோவில்கள், அது பிள்ளையார் கோவிலா இருக்கலாம், அம்மன் கோவிலா இருக்கலாம், பெருமாள் கோவிலா இருக்கலாம், பாடல் பெற்ற ஸ்தலமாக இருக்கலாம், இப்படி அனைத்து கோவிலுக்கும் அந்த ஒரு அன்பான நோக்கத்துடன் செய்யக்கூடிய ஒரு நிலை அந்த பெரியவாளுடைய அத்வைத தரிசனத்தின் காரணமாக அமைந்திருக்கிறது. இதிலே மக்கள் அனைவரும் இணைந்து வருகிறார்கள். இதுவரை அறிமுகம் இல்லாதவர்கள், இதுவரை இது போன்ற கும்பாபிஷேகத்தோடு பழக்கம் இல்லாதவர்கள் உட்பட பலரும் இந்த நல்ல பணியின் மூலமாக நூற்றுக்கணக்கான கிராமங்களிலே
நடைபெற்ற திருக்கோவில் திருக்குடமுழுக்கு விழாவின் மூலமாக இணைந்து வருகிறார்கள். புஷ்கர விழாக்கள் மூலமாக இணைந்து வருகிறார்கள். வடநாட்டிலே இருப்பவர்கள், மத்திய நாட்டிலே இருப்பவர்கள், வடநாட்டு தென்னாட்டிலே இருப்பவர்கள், காவிரி புஷ்கரம், தாமிரபரணி புஷ்கரம், பிரணீதா புஷ்கரம், அஸ்ஸாமிலே இருக்கக்கூடிய பிரம்மபுத்ரா புஷ்கரம் என்று ஆரம்பித்து தற்பொழுது யமுனா புஷ்கரம் வரையிலே இது நீண்டு வருகிறது. இதற்கெல்லாம் காவிரி புஷ்கரத்திலே இணைந்த சிதம்பரம் தில்லைவாழ் அந்தணர் அந்த இதிலிருந்து ஆரம்பித்து தியாகப்பா தீட்சிதிலிருந்து அனைவரும் பலரும் சேர்ந்து அதை சிறப்பாக அந்த ஹோமங்களையும் பூஜைகளையும் சிறப்பாக பார்த்துட்டு இருக்க அப்படி சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். இப்படி இதன் மூலம் ஒரு நல்ல சமுதாயம் உருவாக்கப்படுகிறது, ஒரு சமுதாயம் ஒருங்கிணைக்கப்படுகிறது. ஆகவே தர்மத்தின் மூலமாக, வேதங்களின் மூலமாக, சாஸ்திரங்களின் மூலமாக, ஹோமங்களின் மூலமாக, புஷ்கரங்களின் மூலமாக, கும்பாபிஷேகங்களின் மூலமாக பல்வேறு ஆன்மீக அன்பர்கள் நம்முடைய பெரியவாளுடைய என்ன ஒரு பிடி அரிசி திட்டம், அதாவது தர்மத்திலே அனைவரையும் இணைக்க வேண்டும் என்பதுதான் பிடி அரிசி திட்டத்தினுடைய நோக்கம். அப்படி அந்த நோக்கத்தை தற்பொழுது பழூரிலே சிறப்பாக நிறைவேற்றி தேர் என்பது அங்கு ஏகாம்பரநாதருடைய அந்த தங்கத்தேர் திருப்பணி நடைபெற்று கொண்டிருந்த நிலையிலே அதை நிறைவு விழாவிற்கான வாய்ப்பு மகாலட்சுமி அம்மாள் அறக்கட்டளைக்கு கிடைத்தது. அப்படி ஏகாம்பரநாதர் ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி என்று சொல்லக்கூடிய அந்த ஏகாம்பரநாதருடைய பிரம்மாண்டமான அந்த தங்க ரதத்தினுடைய வெள்ளோட்டம் அது வெளியோட்டமாக முதல்ல அமைந்தது. அதற்கு பிறகு ராஜவீதியிலே அது ராஜகம்பீரம் என்று சொல்வார்கள். அப்படி இந்த ராஜ வீதிகளிலே அது ஆயிரக்கணக்கான மக்கள் அதிலே கலந்து கொண்டு சிறப்பான முறையிலே அந்த ஏகாம்பரநாதருடைய உமாலிங்கன மூர்த்தி என்று சொல்லக்கூடிய அந்த காமாட்சியம்மனால் பூஜை செய்யப்பட்ட, அம்பாளால் பூஜை செய்யப்பட்ட அந்த ஏகாம்பரநாதருடைய அந்த தேர் பவனி விழா என்பது ராஜ வீதிகளிலே, காஞ்சிபுரத்து ராஜ வீதிகளிலே சிறப்பான முறையிலே ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கு கொண்டு சிறப்பாக நடைபெற்றது. இப்படி அந்த தேர் திருவிழா என்பது அந்த காலத்திலே ஒரு சாஸ்திரம் படித்தவர், வேதம் படித்தவர், புரோகிதர். அவர் திருவாரூரிலே ஒரு சின்ன ஒரு இழப்பு ஏற்பட்டது, அந்த தேருக்கு இழப்பு ஏற்பட்டது. அதை மறுபடியும் புதுப்பிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த காலத்திலே 1000 ரூபாய்க்கும் அதிகமாக முதல் நன்கொடையாக அளித்து ஆசீர்வாதம் அளித்து அந்த தேர் திருப்பணியை துவக்கி வைத்தது நம்முடைய காஞ்சி மகா பெரியவர்கள் ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள். அந்த திருவாரூர் தேரை நடத்துவது என்பது வேறு, அதை உருவாக்கியது மறுபடியும் நம்முடைய காஞ்சி பெரியவர்கள். அது விவரம் அறிந்தவர்கள், நம்முடைய வரலாறு அறிந்தவர்கள் அதை உணர்வார்கள். அவரு வரட்ட போய் அழைச்சிடுவார். அப்படி அதிலே அந்த திருவாரூரிலே ஒரு வைதிகர் மூலமாக அந்த திருவாரூர் தேர் திருப்பணியானது கலவ சுவாமியார் அவர் 6000த்திற்கும் மேற்பட்ட கிராம கோவில்களிலே திருமுடக்கு விழா, கும்பாபிஷேக விழா, இப்படி 6000த்திற்கும் மேற்பட்ட ஆற்காட்டிலே 6000த்திற்கும் மேற்பட்ட கும்பாபிஷேகங்களை முன்னின்று ஏற்பாடு செய்து நடத்தி கொடுத்தவர் கலவை சச்சிதானந்த சுவாமி. அப்படி அந்த 6000 கோவில்கள், 6000த்திற்கும் மேற்பட்ட கோவில்கள், குக்கிராமங்களிலே இருக்கக்கூடிய சின்ன பெரிய கோவில்கள். அப்படி அந்த திருவாரூரிலே அந்த ஒரு சாஸ்திரிகள் அந்த திருப்பணியை செய்த பொழுது அதற்கு
அனுகிரகம் ஆசீர்வாதங்களை அளித்து அதை நடத்தி கொடுத்தது நம்முடைய மகா பெரியவர்கள். அப்படி அந்த தேர் திருவிழா நம்முடைய புது பெரியவர்கள் ஸ்ரீ ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஆசிகளுடன் தயானந்த சரஸ்வதி சுவாமி மஞ்சக்குடி ஆர்ஷ வித்யா குருகுலம் அவர் மூலமாக எய்ம் ஃபார் சேவா அவர் மூலமாக மத்தியார்ஜுன மகாலிங்கம் அந்த திருவிடை மருதூரிலே அந்த ஒரு தேர் திருவிழா என்பது தேர்கள் புதுப்பிக்கப்பட்டு திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய ஒத்துழைப்புடன் அந்த தேர் திருவிழாவானது சிறப்பாக நடந்து கொண்டு வருகிறது. அந்த தேர் திருவிழா சமீபத்திலே கண்டதீவி என்கிற ஒரு ஊரிலேயும் சிறப்பான முறையிலே இந்த வருஷமும் நடத்தப்பட்டு இருக்கிறது. காஞ்சிபுரத்திலே வரதராஜ சுவாமி கோவிலுக்கு நம்முடைய புதுப்பெரியவர்கள் ஸ்ரீ ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மூலமாக தேர் உருவாக்கப்பட்டு மரத்தேர் உருவாக்கப்பட்டு அந்த மரத்தேருக்கு மேற்கூரையும் செய்து தரப்பட்டு அந்த தேர் திருவிழா நம்முடைய பெரியவர்கள் புது பெரியவர்கள் மூலமாக நடத்தப்பட்டது. அதற்காக கருப்பையா மூப்பனார் அவர்களை வர சொல்லி, ஏனென்றால் தஞ்சாவூர் ஜில்லாவிலே வாண்டையார், உக்கடை தேவர், மூப்பனார் இது போன்ற செல்வந்தர்கள் மூலமாக அவர்களுடைய பண்ணையிலிருந்து தேர் வடம் பிடிப்பதற்காக நூற்றுக்கணக்கான அன்பர்கள் அனுப்பி வைக்கப்படுவது வாடிக்கையாக இருந்து வந்திருக்கிறது. ஆகவே அந்த தேர் பவனியிலே தொடர்புடைய அந்த குடும்பத்திலிருந்து அவரை வரவழைத்தார்கள். அவரும் வந்தார், கலந்து கொண்டார். அந்த கோவிந்தசாமி மூப்பனார் என்று அவருடைய அப்பா, இதெல்லாம் அவர்களெல்லாம் அந்த கும்பகோணத்திலே அந்த காலத்திலே தேர் உற்சவங்களுடன் தொடர்புடையவர்கள். அவர்கள் மூலமாக காஞ்சிபுரத்திலே வெள்ளித்தேர், காமாட்சி அம்மனுக்கு வெள்ளித்தேரை மா பெரியவர்கள் செய்து அந்த உற்சவத்தை நடத்தினார்கள். தற்பொழுதும் பிரபல உற்சவம் என்பதாக காமாட்சி அம்மனுக்கு வெள்ளித்தேர் பவனி நடைபெற்று வருகிறது. அந்த வெள்ளித்தேரினை ஒட்டி ஏகாம்பரநாதருக்கும் செய்ய வேண்டும் என்று எல்லப்ப முதலியார் போன்ற பலரை ஈடுபடுத்தி அந்த வெள்ளித்தேர் திருப்பணி மகாபரிவார்களுடைய ஆசீர்வாதத்துடன் தற்பொழுதும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த ஏகாம்பரநாதருக்கு தங்கத்தேர் உற்சவம் நடைபெற வேண்டும் என்று ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய புதுப்பெரியவருடைய சங்கல்பத்தை அவர்கள் தன்னுடைய வயதான காலத்திலேயும் இதே நினைத்து கொண்டு பலரிடத்திலேயும் சொல்லி அந்த திருப்பணியை அவர்கள் துவக்கி செய்து வந்த நிலையிலே அதை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அந்த மகாலட்சுமி அம்மாளுடைய அறக்கட்டளை முன்னின்று நடத்தி அதை அனுமதியை பெற்று, விசேஷ அனுமதியை பெற்று நடத்துவதற்கு ஒரு அனுமதி, அது உற்சவத்திற்கு ஒரு விசேஷ அனுமதி, இதையெல்லாம் அரசாங்கத்திடமிருந்து அர்ச்சகர்களுடைய ஒத்துழைப்புடன் அதை சிறப்பாக எங்கேயோ பிறந்து தஞ்சாவூர் அங்கேருந்து கோழிக்குத்தியிலிருந்து பிறந்து இங்கே வந்து பல்வேறு பணிகளை செய்து அனைத்து ஆன்மீக பெரியோர்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய விதத்திலே நம்முடைய ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய அன்பிற்கு பாத்திரமான கலவை சுவாமிகள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. இந்த பழூரிலே சேஷாத்ரி சுவாமிகளுடைய அந்த தேர் பவனி என்பது வர இருக்கிறது. இந்த திருவிழா மேலும் மேலும் சிறப்பாக நடந்து சுந்தரவதன பெருமாளுடைய அந்த திருவிழாவும் அந்த மகா சம்பிரோட்சணமும் சிறப்பாக நடந்து தர்மம் சிறக்கும் பொழுது அனைத்து மக்களுக்கும் நன்மை ஏற்படுகிறது, வறுமை நீங்குகிறது, வறட்சி நீங்குகிறது, செல்வம் செழிக்கிறது, மனதிலே ஆனந்தம் குடிகொள்கிறது. இப்படிப்பட்ட இந்த நல்ல தருணத்திலே இன்றைய தினம் லட்சுமி பூஜை செய்யக்கூடிய வரலட்சுமி விரதமாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. அந்த பௌர்ணமிக்கு முன்பாக இந்த வரலட்சுமி நோன்பு என்பது நம்முடைய இந்து மதத்தை
குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்கிறது. நாம் அதை செய்யாவிட்டாலோ அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தாவிட்டாலோ அதனுடைய வார்த்தை நம்மிடத்திலிருந்து அது குறைந்து விடுகிறது. ஆகவே நாம் அந்த நோன்புகளை நாம் தொடர்ந்து செய்து வருகிறோம். அந்த வரலட்சுமி விரத நோன்பு என்பது பல்வேறு குடும்பங்களிலேயும் உள்நாட்டிலேயும் வெளிநாட்டிலேயும் நடைபெற்று வருகிறது. அப்படிப்பட்ட முத்துசுவாமி தீட்சிதரால் அந்த ஹிரண்மயீம் லட்சுமியும் சதா பஜாமி தீனமானவாஸ்ரயம் தெஜாமி என்று நம்முடைய நாட்டிலே நல்ல சிந்தனைகள் வளர வேண்டும். சிந்தனையிலே குறைவு இருக்கக்கூடாது. நாம் அனைத்து விதத்திலேயும் தனம் தானியம் பசும் பகுபுத்திர லாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயு என்று சொல்கிறார்கள். அது மாதிரி நம்முடைய நாட்டிலே கேழ்வரகிலிருந்து ஆரம்பித்து சோளம், கேழ்வரகு, தானியங்கள், பருப்பு வகைகள் அனைத்தும் விட்டமின்ஸ் என்ன இருக்கிறதோ அந்த விட்டமின்ஸ் என்பதெல்லாம் சிறப்பாக அமைந்து நல்ல நெல், நல்ல ஆரோக்கியத்துடன் கூடிய நல்ல ஒரு செழிப்பு ஏற்பட வேண்டும். அப்படி அது எப்போ வரும்போதும் அவர் ஒரு இதோடு தான் வருவார், அது சீர் வரிசையோடு தான் வருவார். அதில் அந்த தனம் தானியம் பசும் என்கிற அந்த விதத்திலே அவருக்கு அந்த அம்மாவுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அப்படி அந்த அவருக்கு சுப்பிரமணியத்திற்கும் சிறப்பு செய்யப்படுகிறது, விசி சுப்பிரமணியம் அவருக்கும். ஆகவே அந்த நல்ல நிகழ்ச்சி மேன்மேலும் அந்த சேஷாதி சுவாமிகளுடைய அந்த ஒரு தவ வலிமை இருக்கிறதோ, அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் நன்மை செய்த ஒரு மரம் இருக்கிறதோ, அந்த விதத்திலே இந்த சாதுர்மாச காலத்திலே இங்கிருந்தபடி ஓரிக்கை மணிமண்டபத்திலே இருந்தபடி இந்த துவக்க விழாவானது நடைபெறுகிறது. ஜெயராமன் அவருக்கு இருக்கார். இப்படி அந்த நல்ல பணியானது மேலும் மேலும் சிறந்து அனைவருக்கும் சந்தோஷம் கிடைத்து நம்முடைய நாடு அனைத்து விதத்திலேயும் முன்னேறி அனைவருக்கும் நல்ல ஒரு சிந்தனை, நல்ல ஒரு ஆத்ம பலம் கிடைப்பதற்கு இந்த ஆத்ம ஞானி யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் வழி இந்த தேசம் நடைபெற்று நம்முடைய சமுதாயம் அந்த விதத்திலே முன்னேறி மேன்மேலும் நல்லது நடப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய தினம் இந்த துவக்க விழாவானது அந்த வேத பாராயணத்துடன் தேவார பண்களை பாடி வாத்தியங்களை இசைத்து சிறப்பாக நடைபெற்று வருகிறது. சந்தோஷம். நேர பாப்போம். இந்த தேருக்காக, மணிமண்டபத்துக்காக, சேஷாத்ரி சாமிகளுக்காக அயராது பாடுபட்ட 2 குடும்பம். முக்கியமா ஒண்ணு இந்த ஊர்ல இருக்கிற வந்துருங்க இவா ரவி. இப்ப கல்பூரம் காமிச்சு பெரியவா கொடியா சமைச்சதான் ஆரம்பிச்சிடலாம். கூட வச்சுட்டு கூட இருந்து நடத்தி கொடுப்போம். உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு
நிரந்தர பதிவு.